சொன்னபடி வந்துட்டீங்களா? நான் சாதாரணமா வரல, ரொம்ப பசியோட வந்திருக்கிறேன். சீக்கிரம் சமையல்காரன் சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லு. ஐ எம் டூ டயர்ட். சீக்கிரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கணும். இன்னைக்கு சமையல்காரன் லீவு. சாப்பாடு ரெடி. நான் செஞ்சா? நான்தா. மை காட்! ஏன்னா கடவுளை கூப்பிட்டீங்க? வேற யாரை கூப்பிட்டாலும் வந்துருவானே. உனக்காவது நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்கணுமா? அப்போ என் சமையல் நல்லா இருக்காதா? நீங்க சாப்பிட மாட்டீங்களா? தங்கச்சி சமையலை சாப்பிடறதுக்கு கொடுத்து வைக்கணுமே. இல்ல ரஹீம்? ஆமா, டாக்டருக்கு. ரெண்டு பேரும் கேலியா பண்றீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா பத்திரிகையிலும் சமையல் குறிப்புல என்னென்ன சொல்லி இருக்கோ அந்த ஐட்டம் எல்லாம் ஸ்டடி பண்ணி நான் எவ்வளவு கேர்ஃபுல்லா சமையல் பண்ணிருக்கேன். கோச்சுக்காலமா, நாங்க ரெண்டு பேரும் ஜோக் பண்ணோம். ஓ சமையல நான் சாப்பிடாம வேற யார் சாப்பிடுவா? நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ போய் சாப்பாடு ரெடி பண்ணு. ஓகே. ரஹீம், என்னங்க செய்யறது? எதுவுமே நம்ம கையில இல்லைங்க, எல்லாம் அல்லாஹ் கையில தான் இருக்கு. இப்போ உன் கையில தான் இருக்கு. ஹலோ. ஹலோ. வேலையில இன்னைக்கு தான் புதுசா சேர்ந்திருக்காப்ல இருக்கு. ஆமாங்க. மேனேஜர்ட்ட என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன? ஒண்ணுமில்ல, இங்க தங்கிக்கலாமான்னு கேட்டேன். முடியாதுன்ற பாரு. ஆமாங்க. மகா மட்டமான மனுஷன். ஊருக்கு புதுசோ? ஆமா. எந்த ஊரு? தஞ்சாவூர். நினைச்சேன் நம்ம ஊரா தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். ரொம்ப நெருங்கிட்டோம் பாத்தீங்களா? ஆமாங்க. அடாடாடாடாடா, எவ்வளவு அடக்கமா இருக்கீங்க. இந்த பட்டணத்துல சாதாரண வீட்டுல இருந்தாலும் ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. கிராமத்தாளா இருந்தா எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. கண்ணுக்கு அழகா கச்சிதமா உங்களாட்டம் இல்லைங்களா? ஆமாங்க. ஆமா. அப்பா, என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்போ நீங்க என் வீட்லயே தங்கிக்கலாம். எதுக்குங்க? நீங்களே சின்ன வீட்டுல குழந்தை குட்டிங்களோட இருப்பீங்க. குழந்தை குட்டியா? நான் சொல்லுங்க. கல்யாணமே ஆகாத கன்னி பெண்ணுங்க. நீங்களா? ஆமா, நான் தனியா தான் இருக்கிறேன். உங்களுக்காக என் வீடு எப்பவும் திறந்தே இருக்கும், என் மனச போல. ஏன் பூட்டுறதே இல்லைங்களா? மனசை யாராவது பூட்டுவாங்களா? மனசுல இடம் கிடைச்சா தானே வீட்டுல இடம் கிடைக்கும். இந்த மாதிரி எந்த ஆம்பளைக்கிட்டையும் நான் என் மனசை பறி கொடுத்ததே இல்லை. உங்களை பார்த்ததுல இருந்து என் மனசுல ஒரு இது. பரவாயில்லம்மா, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். ஹலோ அத்தா, இவர் பேர் கண்ணன், என்னுடைய பிஏ, என் தங்கச்சிப்பா. ரஹீம், கண்ணனை ரெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போய் தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடு. வர்றது வந்த உடனே ஏன் பக்கத்து விட்ட பாக்குற? வந்த விட்ட பாரு. இதுதான் சென்டர் ஹால். 4 பேர் உட்கார்ந்து நிம்மதியா ஷீட் ஆடலாம். ஷீட் ஆட தெரியுமா? தெரியாது. கத்து கொடுத்தா ஆட மாட்டேன். நீ வா. எவ்வளவு பெரிய வீடு பாத்தியா? சைக்கிள் இருந்தா ஒவ்வொரு ரூமுக்கு சீக்கிரமா போலாம். சீக்கிரம் வா தம்பி. இது பெட்ரூம். எப்படி கண்டுபிடிச்ச? பெட் இருக்க. பெட்டை பத்தி ரொம்ப நல்லா தெரியுமா? இதுல ஒருத்தர் தான் படுக்கலாம். சரிவா? அதுதான் பாத்ரூம். குளிக்கிற பழக்கம் இல்ல? ஒரு நாளைக்கு 2 தடவை குடிப்பேன். அவ்வளவு அழுக்கா? பழக்கம். வா, படிப்படியா. இதான் டைனிங் டேபிள். தெரியுது. எப்படி தெரியும்? கேட்டா டேபிள் போட்டிருக்கேன். பெட்டை பார்த்தா படுத்துருவேன், டேபிளை பார்த்தா திக்க ஆரம்பிச்சிருவேன். பை நீ நல்லா சாப்பிடுவியா? ஓரளவுக்கு சாப்பிடுவேன். இனிமே மறந்துடும். சாப்பாட்டையா? அறத்தான், நிறைய சாப்பிட்டேன்னா நல்லா தூக்கம் வரும். தூங்கி முடிச்சேன்னா மறுபடியும் பசிக்கும். அப்புறம் இதே வேலையா போடும். வேலை செய்யவே தோணாது. எப்போது கலப்பா இருந்ததுன்னா டீ காபி போட்டு குடி. நீயா போட்டு குடி. குடிச்சதுக்கு அப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடும். சரிங்க. என்ன தம்பி, எப்படி இடம் போதுமா? என்னங்க இது? என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிடிச்சு வாங்க பார்த்ததே இல்லைன்னு சௌரியத்தை யாருமே செஞ்சதில்லைன்னு சொன்னேன். இதுக்கு மேல எனக்கு என்னங்க வேணும்? இப்ப இப்படித்தான்ப்பா சொல்லுவேன். போக போக உங்க குணமே மாறும். சாப்பிட்டு எழுந்து போய் கை கழுவணுமா? சாப்பிடுற இடத்துலயே ஒரு பாத்திரத்துல தண்ணி வைக்கப்படாதா அப்படின்னு தோணும். மொட்டை மாடியா இருக்கு, இதுக்கு பதிலா ஒரு கார்டன் போட்டுருந்தா நல்லா இருக்குமேனு தோணும். வெறும் கார்டனா இருந்தா சுவாரஸ்யம் இல்லையே. 2 புறா பறக்கோட்டா இன்னும் அழகா இருக்குமேனு தோணும். போக போக நீ பாத்ரூமுக்குள்ளேயோ ஃபேன் கேட்ப. என் நிலைமையை நான் நல்லா புரிஞ்சவங்க. உன்னை நீ புரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்ல. முதல்ல நீ இந்த இடத்தை புரிஞ்சுக்கணும். தம்பி, எங்க பெரிய முதலாளி இருந்த காலத்துல அவர் தங்குற இடம் பாரு. எந்த காரணத்தை கொண்டும் இந்த இடத்தை அசுத்தப்படுத்திடாத. அசுத்தம்னா? அசுத்தம் அதான் அர்த்தம். கட்டின பொண்டாட்டியோட வாழ்ந்தா அது சுத்தம்.
கண்ட பெண்களோட வாழ்ந்தா அது அசுத்தம். அப்படி ஒரு தப்பை என் வாழ்க்கையில செஞ்சதே இல்லைங்க. இனிமே பண்ண போறேன்டியா? தோணும். வயசு அப்படி, வசதி அப்படி. ஏதாவது ஒரு பொண்ணு வரமாட்டாளான்னு தோணும். அப்படி வந்துட்டான்னா இவளோட ஓடி பிடிச்சு விளையாண்டா என்னன்னு தோணும். இப்படி ஒன்னொன்னா தோணும். தவர், அந்த மாதிரி எந்த தப்பு பண்ணிடாதே, ஜாகிரதை. ரஹீம் பாய், உங்களை அண்ணன் கூப்பிடுறாரு. தம்பி, வந்து பாக்குறேன். டீ சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடமெல்லாம் சௌரியமா இருக்க? எந்த குறையும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லி அனுப்புங்க. இத உங்க சொந்த வீடாவே நினைச்சுக்கங்க. வேணு, எல்லாம் சரியா இருக்கா பாரு. சரிம்மா. நான் வரேன். அஸ்திவாரமே 16 அடி. அப்புறம் தோண்ட முடியல, தண்ணி வந்துருச்சு. சீக்கிரமா வந்துரு, இல்லன்னா தலை சுத்தம். முன்னுக்கு போ. அப்படி போகாத, பரப்பு இடத்துக்கா கொண்டு போய் விட்டுறோம். இப்படி வா. பார்த்து பார்த்து, பட்டாசுக்கு நெருப்பு வைக்கிற மாதிரியே வரணும். அத்தனையும் சரவக்கல்லு, வழுக்கி விட்டுரும் சொயின்னு. இது என்ன ரூம் சொல்லு? பெட்ரூம். எப்படி தெரியும்? கேட்டா பெட் இருக்கும்ப. அங்க ரெஸ்ட் ஹவுஸ்ல ஒருத்தர் தானே படுக்கலாம்னு சொன்னேன். இங்க 2 பேரே படுக்கலாம். ஏன்? 2 கட்டில் இருக்க. உன்ன தெரியாதா இருக்கு? கடைசியில ஒரு பெட்ல தான் படுக்க போறேன். பயங்கர ஸ்பிரிங். அமுத்தி உட்கார்ந்த தூக்கி வீட்டை விட்டு வெளியவே எரிஞ்சிரும். ஜாகிரதை. என்ன கட்டில் இது? ஹைதராபாத், மெத்த, செகந்திராபாத், கட்டன், அலகாபாத். இப்ப சாப்பாடு பகாலாபாத். புதுசா சமயக்காரி வேலைக்கு வச்சிருக்கிறேன், செய்வாளான்னு கேட்டு வர்றேன். அடடே, பாத்திரங்கள் ஒரு ஆப்பிள் இருக்கு. அதே பார்த்தா தெரியலையான்னு கேப்ப. அதே நீ என்ன திறந்தா மூடவே மாட்டியா? அதே மூடும். அதே எப்படி மூடும்? நம்மளா மூடினாத்தான் மூடும். மூடும். எப்ப மூடும்? இப்ப மூடும். உடனே மூடு. அதே புதுசாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு, அதே ரொம்ப சுத்தமா இருக்கு. அதே நீ எவ்வளவு சுத்தமா இருக்கியோ அதே மாதிரி இந்த சமயக்கட்டையும் பெட்ரூம் மாதிரி சுத்தமா வச்சிருக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதே அதே அதை விட்டா உனக்கு வேற ஒண்ணுமே தெரியாதா? அதே அதே வேலைக்காரி பரவாயில்ல போல் இருக்கு. இப்ப தண்ணி எதுக்காக குடிச்ச? காப்பிக்கு. காப்பி போட போறியா? வந்து போடு. குடிச்சு பார்த்துட்டு காப்பியா சாயாவான்னு நான் சொல்றேன். வா. அதே கண்டிப்பா அனுப்பிடுறேன். ஓகே ஓகே ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். யார் நீங்க? பாச பார்க்கணும், முடியுமா? நீங்க யாரு? மை நேம் இஸ் கருப்ஸ். கருப்ஸ்? வேல்ஸ் உடைய சன் கருப்ஸ். வேல்ஸ் கருப்ஸ். நீங்க எந்த நாடு? பர்த்த நாடு. வர்த்த நாடுன்னு ஒரு நாடா? எந்த தேசத்துல இருக்கு? இந்தியாவுல தாங்க, தாஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குல்ல. ஓ, அட நம்ம வர்த்த நாடு. நம்ம ஊரு. ரொம்ப நெருங்கிட்டீங்க, உட்காருங்க. ஆமா, வர்த்த நாட்டுல வேல்ஸ் கருப்ஸ்னு பேரா? அதாவது எங்க அப்பா பேரு வேலுச்சாமி, என் பேரு கருப்சாமி. நான் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் வர போக இருந்தாங்க. அவங்க வேலுச்சாமியை வேல்ஸ்னாங்க, கருப்சாமியை கருப்ஸ்னாங்க. சரி மாடனா இருக்கேன், நானும் விட்டுட்டேன். அப்போ மாடசாமின்னு பேர் இருந்தா மடசுன்னு வச்சுக்குவீங்களா? மாட். உங்களுக்கு என்ன பிசினஸ்? தவளை பிசினஸ். தவளை பிசினஸா? ஆமாங்க. எனக்கு சொந்தமா 3 குளம், 5 கேணி, 18 வாய்க்கால். என்ன கத்துது? தவளைதான். குளம் கேணின்னு பேசுறமா, தவளைக்கு தண்ணி ஞாபகம் வந்துருச்சு, கத்துது. ஆபீஸ்ல இப்படி எல்லாம் கத்த கூடாதுங்க. என்ன சொன்னீங்க? பேசாம இருக்கு. வந்த இடம் பெரிய இடம், வாயை வச்சுட்டு சும்மா இருன்னு சொன்னேன். ஓ, இன்டெலிஜென்ட் தவளைங்க. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. சாமி சரக்கு பாக்குறீங்களா? ஐயோ நீங்க பாருங்களேன். ப்ளீஸ். ஐயோ நீங்க பாத்தீங்கன்னா செஞ்சிருவீங்க. பாருங்க. என்னங்க கலர் கலரா தவளை வச்சிருக்கீங்க? எப்படியாவது பாச பாக்கணுங்க. இத பாருங்க மிஸ்டர் கருப்ஸ், எங்க பாஸ் இன்னைக்கு யாரையுமே கண்டிப்பா பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க. அது வரைக்கும் நான் எங்க தங்குறது? ஹோட்டல்ல தங்குறது. தவளை நண்டெல்லாம் இருந்தா ஹோட்டல்ல ரூம் தர மாட்டேங்கிறாங்க. அப்படியா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல. அங்க எப்படி? எனக்கும் இன்னும் ஆகல. இவ்வளவு வயசாயும் இன்னும் கல்யாணம் ஆகலையா? இவ்வளவு வயசுன்னா எனக்கு என்ன அவ்வளவு வயசு மாதிரியா தெரியுது? பார்த்தா வயசு தெரியல, ஆனா நர தெரியுது. ஐய, இது நான் பிறக்கும் போதே இருந்தது. இது கூட உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. நிஜமாவா? பொய் சொல்லி என்னங்க ஆக போகுது? அப்படின்னா நீங்க என் வீட்லயே தங்கலாம். உங்களுக்காக
என் வீடு எப்பவும் திறந்தே இருக்கும், என் மனசை போல. ஏன் பூட்டுறதே இல்லையா? மனசை யாராவது பூட்ட முடியுமா? மனசுல இடம் கிடைச்சா தானே வீட்டுல இடம் கிடைக்கும். இந்த மாதிரி நான் எந்த ஆம்பளைக்கிட்டையும் என் மனசை பறி கொடுத்ததே இல்ல. உங்களை பார்த்த உடனே என் மனசுல ஒரு இது. உங்களை பார்த்த உடனே என் மனசுலயும் ஒரு இது. விளாசம் கொடுங்க, நானே வீட்டுக்கு வரேன். கொலகாரம்பேட்டை நம்பர் 13, தலைவட்டி சாமியார் சந்து. தலைவட்டியா? ஏங்க விளாசமே நல்லா இல்லையா? வீடு நல்லா இருக்குங்க. சரி, விதி விட்ட வழி வரேங்க. வாங்க, மறந்துடாதீங்க. சாப்பிடுமா, பால் சாப்பிடணும். பால் சாப்பிடு, அப்புறம் விளையாடலாம். சாப்பிடு, பால் சாப்பிடு. பால் தாண்டா, பால் தாண்டா. மோர் நினைச்சியா? ஐயா சொன்ன மாதிரி வந்துட்டீங்களே. பாம்பு, பாம்பு. வாங்க, பயப்படாதீங்க. வாங்க, ஒண்ணு செய்யுங்க. வாங்க, சும்மா வாங்க. எப்படிங்க பயப்படாம? உலகாரம்பேட்டைக்கு தப்பிச்சு தலைவட்டி சாமியாருக்கு தப்பிச்சாலும் இவங்ககிட்ட எப்படி தப்பிக்கிறது? எங்க குலதெய்வம். தெய்வத்தை கற்ப கிரகத்துல விட்டுட்டு அப்படி கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா நிம்மதியா பேசலாம். என்ன பாம்பு வெளியே போகுது? அது வாக்கிங் போகுது. சாயங்காலம் வாக்கிங் போய் பழக்கம். போயிட்டு வந்து சேர்ந்து வாங்க. ஏங்க, கல்யாணம் ஆகாத ஒரு தண்ணி பொண்ணு இப்படி தன்னந்தனியா இருக்கிறீங்களே, உங்களுக்கு பயமா இல்ல? குலதெய்வம் என் கூட இருக்கும்போது நான் எதுக்காக பயப்படணும்? நான் இந்த வீட்டுல எங்க இருந்தாலும் அதை என்ன பத்திரமா பாதுகாக்கிறேன். வாங்க, உட்காருங்க. ஏங்க, உங்க குலதெய்வம் வீட்டுக்குள்ள என்ன வருமா? அது வராமையா? எப்படிங்க வரும்? தலை முன்னால வரும், பின்னால வால் வரும். எங்க ஊர் பாம்பா அப்படித்தாங்க. நான் அதை கேட்கலங்க, எந்த வழியா வரும்னு. எந்த வழியிலையும் வருங்க, அதுக்கு என்ன வழியா இல்ல? ஏங்க, எத்தனை மணிக்கு வரும்னு தெரியுமா? பாம்புக்கு மணி எல்லாம் பார்க்க தெரியாதுங்க. எங்க ஊரு பாம்புக்கும் அதே தாங்க. பாத்தீங்களா, பேசிக்கிட்டே இருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? என்னங்க இருக்கு? என்னங்க இது, ஹோட்டலா? பால் முட்டை சாப்பிடுறீங்களா? கொடுங்க, சாப்பிட்டுட்டு போய் புத்துல படுத்துக்கிறேன். என்னங்க நீங்க டீ பிஸ்கெட் இருந்தா கொடுங்க. இதை கொண்டு வரேன். சாப்பிடுங்க. முதல்ல குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுங்க. என்னங்க தண்ணி? தயவு செஞ்சு அந்த பேரை சொல்லாதீங்க. சொன்னா இப்படித்தான் லோ 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 லோன்னு கத்தும். இப்ப என்ன சொன்னீங்க? பேசாம இருக்கு. நாம வந்த இடம் சரியில்லை, வெளியில இருக்கிறதுடைய விவரம் உனக்கு புரியாது, வீணா வாயால அழிஞ்சு போயிடாத, ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு சொன்னேங்க. நீங்களும் முத்திட்டாலே, உங்க தவளையும் முத்திட்டாலே. ஐயோ, நின்றுட்டே இருக்கிறீங்களா? உட்காருங்க. வந்துங்க, சாப்பிடுங்க. சொன்னாதான் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுங்க. இருங்க, வரேன். பட்டினியா இருக்குமே. பெருமூச்சா என்ன அழுத்துக்கிற? சாப்பாடு லேட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இப்படி தகராறு பண்ண இனிமே உனக்கு கூட்டே வர மாட்டேன். என்னமோ பேசிட்டு இவ்வளவு. அது ஏதாவது கேட்கு, நான் ஏதாவது பதில் சொல்லிட்டு இருப்பேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. இந்தாங்க, இப்படியே படுத்துக்கங்க. வேண்டாங்க, இப்படியே படுத்துக்கிறேன். இல்லையோ? இல்ல, இதுவே சௌரியமா இருக்குங்க. இங்கே இருக்கட்டுங்க. இல்லையாங்க, அங்க இருக்கட்டுமே. ஐயோ, உங்களுக்கு விவரம் தெரியாதுங்க. உங்க வீட்டுல குலதெய்வம் இருக்குது, அதுக்கு இது சிக்கன் பிரியாணி மாதிரி சாப்பிட்டுச்சுன்னா சாம்பிள் சரக்குக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? இங்க இருக்கட்டுங்க. படுத்துங்க. சரி, குட் நைட். குட் நைட். தூங்க தூங்க. கல்யாணி, வாங்க மிஸ்டர் கருப். உங்க தவளை விஷயமா மேனேஜர் சொல்லிருக்கேன், போய் பாருங்க. என்ன சார், இன்னைக்கும் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போறியா? வழக்கம் போல சண்டையா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உனக்கு இல்லப்பா. அட ஏன் எங்க கொண்டு வைக்கிற? கீழே வையா. பழமா? ஆப்பிளா? லஞ்சம் வாங்கிட்டா வேலை செய்றீங்க? இத பாருங்க, முதல்ல இந்த பழக்கத்தை விட்டுருக்க, இல்ல முதலாளிட்ட போய் இத கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஆமா, இந்தாப்பா, இது பழம் இல்லப்பா, தவளை. ஏற்றுமதிக்காக கொண்டாந்து இருக்கிறேன். சாம்பிள் சரக்கு. தவளையா? விடு. அன்னைக்கு இப்படித்தான் எடுத்து 5-6 தவளை ஓடி போச்சு. நல்ல ஜாதி தவளை 2 காணா. நீ சும்மாரு சார். நீங்க பாருங்க சார். அவர் என்னைய பாக்குறது? இப்படி கொண்டாயா?
ஐயோ அழாதீங்க. என்னங்க இப்படி இருக்கீங்க? உங்க குலதெய்வம் செஞ்ச கொடுமையை பாத்தீங்களா? என் தவளை எல்லாம் பாம்பு தின்றுச்சு, என் சட்டையும் பேண்டையும் ஆதிக்கல இருக்கிறவங்க தின்னுட்டாங்க. இதோட தெருவுல ஓடி அந்த நாய் விரட்டி அது வேற கொஞ்சம் தின்றுச்சு. இந்த பக்கம் பூரா நாய், மத்த பக்கம் பூரா ஆபீஸ்ல இருக்கிறவங்க. போதுமா? ரொம்ப சாரிங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன விடுங்க, ஒருத்தர் பாம்பை பிடிச்சிட்டு எடுத்து விடுங்கன்னு ஓடினாரே, அவர் என்ன ஆனாரு? குலோசா? என் குலதெய்வம் நான் சொல்லாம யாரையுமே கடிக்காது. அவர் அதோட தெருவுல ஓடி இருக்காரு. யாரோ ஒரு மோடி மஸ்தான் பார்த்து அவரை விடுவிச்சுட்டு பாம்பு எடுத்துட்டு போயிட்டான். நான் படாத பாடுபட்டு அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு பாம்பை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க பயப்படாதீங்க, என் குலதெய்வம் எனக்கு வேண்டியவங்களை ஒண்ணு செய்யாது. அதுவும் குறிப்பா உங்களை ஒண்ணுமே செய்யாது. இதுக்கு மேல என்னங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க? எங்க என் நிலைமைய பாத்தீங்களா? என் தவளையும் போச்சு, என் நிலைமையும் இப்படி ஆச்சு. நான் எப்படிங்க ஊருக்கு போவேன்? இது பாருங்க, பேசாம என் கழுத்துல 3 முடிச்சு போட்டு என் கூடவே இருங்க. நிஜமாவா சொல்றீங்க? பின்ன என்ன பொய்யா சொல்றேன்? ஏங்க தொடாதீங்க, ஒரு இடத்த பாக்கி விடல. ஐயோ, வீட்டுக்குள்ள வாங்க, உத்தரம் போட. நீங்க தொடவே வேண்டாம், நானே வர்றேன். மெல்ல மெல்ல மெல்ல. தவளை வியாபாரம் பண்ண வந்தவன தவளை மாதிரியே ஆக்கிட்டா.